ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேடமாக ஜெபிக்க இணைந்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. ஒரு 42 வயது சகோதரி ஒருவர் இங்கே கனடாவில் தான் இருக்கிறார், டொரண்டோவிலே. அவர் டாக்டராக இருக்கிறார். 42 வயது டாக்டராக இருந்தவர். திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர்களுக்காக வாரத்தோடு எல்லோரும் ஜெபியுங்கள். 42 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்னு சுவாசிக்கிறோம். டாக்டர், ஆனால் அவருக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்து விட்டது, பேரலைஸ் ஆகிவிட்டார். ஆமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஏசாயா 62:5 கூறப்பட்ட அந்த வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறாராம். ஆமேன், ஆமேன். அவர் தந்த ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாக்கிறவர். ஆமேன். எல்லா இடறல்களுக்கு ஊடாக, அக்கிரமங்கள் கூடாக, அக்கிரம சிந்தைகளுக்கு ஊடாக கடந்து செல்ல முடியாமல் காக்கிறவர். ஆமேன். அவர் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்க நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோவோடு இணைந்து ஜெபிக்க போகிற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். டொரண்டோ நேரம் பொழுதும் காலை 8 மணி. என்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். சௌரி டோலி ஆல்பர்டா கனடாவிலிருந்தும் அதிகால வேளையிலே கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் தாசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெபங்களை வழிநடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிற சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். 42 வயது டாக்டர். அவர் திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகிவிட்டார். இந்த மூளையில் போகின்ற நரம்புகள், கால் வரை போகின்ற நரம்புகள் திடீரென வேலை செய்யவில்லை. அப்படியாக இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை அறிந்தவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்த வேண்டும். திரும்பமாக அவரை எழுப்பி மறுபிறவி கொடுத்து எழுப்ப வேண்டும். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக எல்லோரும் வாஞ்சியோடு அப்தாகத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்களை அவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்ரீ அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளிலே தீஸ்பியனாகிய எலியாவை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தீஸ்பியன் என்றால் அங்கு மிக முக்கிய அடமொழியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அக்கினியின் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் திஸ்பி என்றால் எபிரேயத்திலே திஸ்பே ஊரான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே அங்கு திஸ்பே ஊரான் அங்கே குடியிருக்கிறவன் அல்லது அந்நியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஊரின் பின்னணியிலே இருந்து வந்தவர் தான் அந்த திஸ்பியன். திஸ்பியன் என்றால் அவருக்கு சொந்த பேரிலே அவர்
இடத்தின், அதாவது எங்கிருந்து என்பதை குறிப்பிட்டு அந்த பட்ட பேர் தான் அவருக்கு. அந்த காரியத்துக்கு அர்த்தம் மனம் திரும்ப செய்கிறவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1 கீலியத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே வேதாகமம் எலியாவை அறிமுகப்படுத்தும் போது கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்று தெளிவாக அங்கு பதியப்பட்டிருக்கிறது. இது மறைந்திருக்கும் சரித்திரங்களை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற. திஸ்பே என்ற ஊர் அங்கு ஜோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள கீலியாத் மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த கீலியாத் பகுதி எப்படிப்பட்ட இடம் என்றால் கரடு முரடான மலைகளும் காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்திலே தான் அவர் ஊழியத்தை அங்கு அதிகமாய் செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீலியாத் ஊர் அங்கு மிகவும் அந்த நாட்களிலே ஒரு முக்கியமான இடங்களாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1:8-9 அதுக்கு அவர்கள் அவன் மயிர் உடியை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த திஸ்பியனாகிய எலியா அவன் அங்கு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது எப்படியோ அப்படியே அந்த கரடு முரடான அந்த மலை பகுதியிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த திஸ்பியன் ஆகிய எலியா தோற்றமும் அவனுடைய பேச்சும் மிகவும் கடினமாயும் நேரடியாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் விலங்கு தோலைத்தான் அவன் உடுப்பாய் உடுத்தி மேன்மையான வாழ்வை அல்ல, ஆண்டவருக்காக தன்னுடைய பணிவிடியை கரடு முரடான இடத்தில அல்லது கரடு முரடான இருதயமுள்ள மனுஷர் மத்தியில அல்லது பாகாலின் விக்கிராதனைகள் மத்தியில அவன் நின்றான் என்று சொன்ன கண்டால் அவனுடைய கடின பகுதியை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் அங்கு அந்த காரியத்தை நாங்கள் நினைக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே திஸ்பியன் ஆகிய எலியாவை போல இன்றைக்கு நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடின பகுதியிலும் அவன் எப்படியாய் கடினமாய் இருந்த வேளையிலும் கர்த்தரோடு நின்றான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த திஸ்பியன் குறித்து நாங்கள் பார்த்தோம். அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது, அவனுடைய எந்த இடத்தில் இருந்து அவன் வந்தான், எப்படியான கரடு முரடான செங்குத்தான இடத்தில இருந்து அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதாகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த திஸ்பியன் ஆகிய எலியாவை போல இந்திய நாட்களில் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எலியாவின் தேவனே, எங்களோடு வருகிற தேவனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு ஊழியக்காரனையும் எலியாவை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எலியா ஜெபித்த பொழுது கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும். உம்முடைய அக்கினி இறங்கி அற்புதத்தை செய்தது. ஆண்டவரே, இந்த காலங்களில இயேசுவே, நீர் இந்த உலகத்தில எங்களுக்கு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அதன்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசும் பொழுது அந்த உம்முடைய அக்கினி, அந்த அபிஷேக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தில தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசத்தில எப்படியான பகுதியாக இருந்தாலும் கரடுமுரடான பகுதியாக இருந்தாலும் உமக்காக ஊழியம் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எலியாவின் ஆவியை கொடுத்து
நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்துல நடந்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. நீர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான காரியங்களை செய்ய கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல வர அந்த பட்டணங்கள் ஒவ்வொரு நற்குணசாலிகளாக மாற உம்மை போன்று ஒவ்வொரு ஊழியக்காரரும் உதவி செய்ய கிருபை செய்வீராக. இந்த டாக்டருக்காக ஜெபிக்கிறோம். அந்த வியாதியில இருக்கிற டாக்டரோடு நீர் இடைப்படும்படியாக எலியாவின் ஜெபத்தை கேட்டு நீர் உயிரோடு எழுப்பினது போல அந்த டாக்டரை நீர் எழுப்பும்படியாக உம்மிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற மகனாக இருக்கிறபடியால் அந்த டாக்டரை குணப்படுத்தி உம்முடைய தள்ளும்புகளால குணப்படுத்துகிற தேவன் நீர்தான் ராஜா. லாசரஸை மரித்த லாசரஸை உயிர்த்தெழுத்தின தேவன் அந்த டாக்டரையும் நீர் உயிர்த்தள வைத்து ஒரு அற்புதத்தை செய்து டாக்டர்ஸ் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லிட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் வளர, இன்னும் பல மக்கள் இயேசுவிடத்துல வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி உடைய வருகை வரைக்கும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நீர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட இரும். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும் சபையிலே தேவனுடைய அக்கினியானவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. Amen. Praise the Lord, Dolly sister. லைன் அங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஓகே வினோ, நீங்கள் praise the Lord வினோ. praise the Lord அக்கா. இந்த கடைசி காலத்தில் தேவ அக்கினி எல்லா ஜனங்களுக்குள்ளே இறங்க கர்த்தருடைய காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்க இருக்கிற தடைகளை நிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்கள் ஜீவனை காத்து மட்டும் நிமிடம் வரை எங்களை ஜீவனோடு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவை, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவை, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நாங்கள் செல்கிற இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே. எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எப்போதும் எங்கு சென்றாலும் ஒளியுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என் தகப்பனே நாங்கள் சென்று வர எங்களோடு நீங்கள் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே
ஒரு விஷயங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்மை நம்பி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா நோபாவும் கூட தகப்பனே உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் பேச்சை கேட்டு நடத்தபடியினால் அவர் குடும்பத்தை மீட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேச்சை உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க ஏன் தேவனே எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, அதே போல கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே உம்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவர் நோவாவின் காலத்தில் நடந்தது போல அப்பா இந்த மக்களுக்கு மேற்படாதபடி தகவலை கர்த்தாவே அவர்களுக்கு புத்தியை ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர் உம்மை நோக்கி நித்தமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். அப்பா இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்கள், இந்த உலக அத்துமீறல்கள் சத்துராதியின் கிருபையிலிருந்து அப்பா சத்துராதியின் அப்பா தகப்பனை இப்படியான அசுத்தமான காரியங்களிலிருந்து இந்த மக்கள் மனிதர்கள் மீட்கும்படி தகப்பனே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து உம்முடைய வேதத்தை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, தகப்பனே நடக்கிற அட்டூழியங்கள் அநியாயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, இப்படியாக நடக்காதபடி இப்படியாக சந்ததியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக அநியாயங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவனே உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக என் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வரும் சோதனைகள், உபத்திரவங்கள் தகப்பனே, சத்ருவானவன் கொண்டு வருகிற செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே, நித்தமும் நீங்கள் எங்களை நடத்துகிற தகப்பன் அப்பா. இனிமேலும் நீங்கள் எல்லா சோதனை வேதனைகளிலும் சத்ருவானவன் மகிழ்ந்து போகாதபடி அப்பா இப்படியான காரியங்கள் இந்த எங்களை நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. நாங்கள் செல்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாகவும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாகும் என் தேவனே உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை கைவிடாமல் அணைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசை கண்ணோக்கி எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய திரு ரத்தத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வவல்ல தேவன் ஆண்டவரே. நீங்க செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்துல எங்களையும் அப்பா நீங்கள் கூட்டி அமைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா நீங்கள் தந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்கள் அன்பால் எங்களை அணைகட்டி ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆண்டவர் இந்த இணைப்பின் ஊடாக எங்களை இணைத்து ஆண்டவரே மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக, அப்பா நாடுகளுக்காக ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. கருத்தோடு ஞானத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனையும் இந்த சகோதரி குடும்பத்தையும் அப்பா இந்த குடும்பங்களை உம்முடைய கரத்தினால மூடி அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இந்த இணைப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஊழியக்காரர்களும் அப்பா ஜனங்களும் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே தகப்பனே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமை படட்டும் ஆண்டவரே.
தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அதே போல கர்த்தாவே இங்க வந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இருதயங்களில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை கண்ணோக்கி அப்பா அந்த இருதயங்களை தொட்டு ஆண்டவரே சமாதானப்படுத்தி அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வர முடியாமல் தடை செய்திருக்கிற அப்பா இங்கு வந்து ஜெபித்தும் ஆண்டவரே வர முடியாமல் தடை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன காரணங்கள் என்னென்னவோ நாம் அறியோம் ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே திரும்பவும் அவர்கள் வந்து இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கும் இருதயங்களை அப்பா தகப்பனே இருதயங்களை அப்பா நல்ல இருதயங்களை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்கே 2-3 உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் எங்கள் நடுவிலே இருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் பிள்ளையோட திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பேசலாம். டோலி சிஸ்டர் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட தேவனே பாதுகாக்க கூடியதாய் தேவனுடைய வல்லமையும் பலனும் அவர்களுக்குள்ளே இறங்க லேசியா நான் சொன்ன அந்த 42 வயதுடைய டாக்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் மருத்துவமனையில இருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே அவர் ஒரு பரிபூர்ண அற்புதம் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களை ஒரு பொழுதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அதன்படி எங்களுடைய நம்பிக்கை தேவன் நீங்க தான் அப்பா. அப்பா இவர்களை நீங்க நோக்கி பாருங்க. முதலாவதாக இந்த சகோதரனுக்கு ஆணி வருகிறேன் அப்பா. அந்த சீனியர் எங்க இருக்கிறாரோ அந்த ஹோம்ல இருந்தப்பா அவருக்குள்ள ஒரு அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறபடியே நன்றி அப்பா. எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நானே வழியின் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிகாஸ் யூ லிவ் we can face for another day. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க இன்னொரு நாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதப்பா. அந்த சகோதரனும் ஆண்டவரே இன்னொரு நாளை உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு உங்களுக்குள்ள உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட இரத்தத்தினால எல்லா விதமான பிளவீனங்களை அகற்றி அப்பா நீங்க அவர்களை ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அப்படியே உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர்ற தகப்பனே உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களோட ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அது வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி 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 கோடி கோடி நன்றி அப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து அவருக்கு ஒரு இன்னொரு தருணத்தை கொடுக்க போறபடியா நன்றி அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படவனும் அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா விதமான தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே
நீங்க காக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேனப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உங்க அப்பா புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா உங்களோட வேலி அடைத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க உங்களுக்காண்டி இன்னும் எழுந்து பிரார்த்திப்பதற்கு பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பெலனை கொடுத்து யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவருக்கு இன்னொரு நாளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கு அப்பா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாண்டு சொன்னபடி நாங்க உங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் எல்லா விதமான தீமையிலிருந்து அகற்றி இந்த கடைசி காலத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விலக்கி காற்றும்படி உன்னதமான மறையில் இருக்கிற கீழே மறைடுவது நீங்க நிழலாக அவர்களுக்கு இருக்கிறபடியா நன்றி சொல்லுவரேன். உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எல்லா விதமான பயத்தை எல்லா விதமான தீங்கான காரியங்கள் வந்தபடியா அப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரு அப்பா அது மட்டும் இல்ல ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இரவு காலை நேரத்தை பார்க்காத வண்ணமாக மறைவுல செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். யாவரை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. யாவரை ஆசீர்வங்க ஜன சிஸ்டர் பாஸ்டர் நயோமி அவர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரை நீங்க பாக்குற வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸையும் அப்பா அவரோட தேவையிலின் சந்தி யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்களே எங்களுக்கு நிழலா இருந்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான கிருபையினால் இந்த காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் சிலருக்கு அப்பா யாவரையும் உங்களோட மறைவுல வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த நன்றி செலுத்தி இன்றைக்கு புதிதான கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஒத்தாசை உங்களிடத்தில் மட்டும் இருந்தே வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமேன். சிஸ்டர், அந்த டாக்டர் ஒரு சகோதரி என்று சொன்னேன். சகோதரி அவர் 42 வயது சகோதரி. அவர் பொது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். சீனியர் ஹோமில் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். இலங்கை தேசத்திலே கலக்கங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பராமரிக்கிற டாக்டர்மார் நர்ஸ்மார் அவைகளுக்கும் பரவி விடாதபடி கர்த்ததாமே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி கெத்தாவே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அதிகாரிகளுடைய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல இரக்கத்தை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் சிஸ்டர். சரி.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே அப்பா, இலங்கை தேசத்தின் தலைவர்கள் மந்திரிமார்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நடக்கிறதான கலவரங்கள் குழப்பங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்திருக்கிறதான கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா யாரெல்லாம் ஏதோ எல்லாம் காரணங்கள் எல்லாம் சொன்னாலும் கர்த்தாவே, ஆனா உண்மையான காரியம் என்னென்று தேவன் நீங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல சிறைச்சாலையில இருக்கிற மற்ற கைதிகள் கர்த்தாவே அப்பா பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தாக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 25 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா மரித்து போன அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அந்த தாய் தகப்பன்கள் மனைவி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியாய் பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு அப்பா துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடங்களிலே கர்த்தாவே மீண்டும் இப்படியான கலவரங்கள் வராதபடிக்கு தேவன் அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கலவரங்களை தூண்டுவிக்கிறதான கர்த்தாவே அப்பா அந்த மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே இந்த காரியங்களுக்கெல்லாம் நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கலவரங்கள் பிரச்சனைகள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க. அவங்க எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே 50,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா வைத்தியசாலை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நோயில இருந்து கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். மீண்டும் யாருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அங்கே வேலை செய்யறதான கர்த்தாவே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியர்கள் தாதிமார்கள் தூய்மை பணியாளர்கள் கர்த்தாவே இப்படியாய் அங்கே வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களையும் இந்த வைரசுகள் கிருமிகள் அண்டாதபடிக்கு தேவன் உடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனை. உம்முடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்களுடைய அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீரே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கால் கை வலி வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. நீர் கொடுத்துட்ட சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகணும்
ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த ஜெப நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இதுல இணைந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் இதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் குடும்பத்தின் தேவைகள் கையின் பிரயாசிகள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் இந்த ஜெப வேலை கொடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜபங்களை கிட்டத்தவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரீன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் அப்படியே இருப்பார். நாங்க சிசிலி அவரை ஏற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இந்த நாட்களை பாதுகாக்க வேண்டும். அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். ரட்சிப்பை அந்த இடத்திலே மேன்மேலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதியின் எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, இந்த இஸ்ராயேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது சிறகுகளாலே அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பன். அப்பா இந்த சண்டையிலிருந்து நிதானமாக அப்பா நீரே உமது கரங்களை நீட்டி ஓய பண்ணும் தகப்பன். ஆவியானவரே, பதைக்க துடிக்க அநியாயமாக இருந்து போறார்களே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, நீர் காண்கிறதுவனாயிருக்கிறவர். அப்பா அவர்களை காப்பாற்றும் தகப்பனே. அப்பா இந்த சண்டையில் எல்லாவற்றையும் நிப்பாட்டும் தகப்பனே. அப்பா நிப்பாட்டும் தகப்பனே. கடைசி காலம் என்று சொன்னே இதுவே எல்லாம் நிகழ்கிறதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை தகப்பனே. அப்பா உம்மால் தான் எல்லாம் அறியக்கூடியவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, எங்கே ஒரு சமாதானத்தை கொடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, அங்கே எல்லோரும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து அப்பா அங்கே ஓங்கி ஒலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா அப்போதுதான் இந்த நாட்டில் ஒரு சமாதானமும் ஒற்றுமையும் அப்பா உண்டாகும் தகப்பனே. ஆவியானவரே, அங்கங்கு எங்கு சென்றாலும் உமது நாமத்தையே அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு நீரே கட்டளையிடும் தகப்பனே. அப்பா நீர் சொன்னால் போதும். அப்பா அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. ஆவியானவரே, இது ஓயும் ஓயும் என்ற ஓயாத சண்டையாகவே இருக்கின்றது தகப்பனே. ஜனத்துக்கு எவ்வளவோ தலையிடியும் அப்பா அவ்வளவோ பிரச்சனையுமாயிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே, நீர் இதெல்லாவற்றையும் நிப்பாட்ட வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே, உம்மாட்டான் முடியும் தகப்பனே, யாராலும் முடியாது தகப்பனே. அப்பா பிதாவே, நீர் அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. ஜனமெல்லாம் அப்பா உமது நாமத்தை உச்சரித்து எங்கு சென்றாலும் உமது ஓலமாக எல்லா இடமும் நடக்க செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, உமது நாமம் அங்கு எங்கு சென்றாலும் உச்சரிக்க வழி செய்யும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பன். அப்பா தகப்பனே, உம்மை நேசிக்கிறேன் தகப்பனே. உண்மையா வணங்குகிறேன் தகப்பனே. இந்த லங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பன்.
அப்பா தகப்பனே லங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அங்க நடக்கிற கொடூரங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வமா இருக்கிறீர்கள் நாளுக்கு நாளா. அப்பா அந்த சிறுத்தானலே சண்டைகளும் பிரச்சனையும் சாவுகளுமா இருக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே சிறுச்சாலையில் இருக்கிற அவர்களின் தாய் தகப்பன் பெண்ஜாதி பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே நீர் காண்கிற தெய்வம் அப்பா என்னென்ன பிரச்சனை என்பதை கண்டு அவர்களை நீ கண்ணோக்கி அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுத்த ஒரு சமாதானத்தை அங்கேயும் உண்டு பண்ணும் தகப்பன். அப்பா அவர்கள் ஓங்கி உமது நாமத்தை உச்சரிச்சு அப்பா எங்கு சென்றாலும் இயேசுவின் நாமம் என்று ஒலிக்க பண்ணும் தகப்பன். அப்பா ஒரு சமாதானத்தை மட்டுமே கொடுங்க தகப்பனே. ஒரு எல்லாவற்றையும் சண்டையில நிப்பாட்ட நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கனாசு லேசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நன்மையும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவரை பாதுகாத்து கொள்ளும், அவரை வழிநடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் இல்ல அப்பா. போக்கிலும் வரத்திலும் நீரே உற்ற துணியா இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே கனாசித்த குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. உமது கரங்களில் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பன். அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சமாதானம் ஒற்றுமையா இருக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே எங்கள் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே பினோ குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலம் வழி நடத்துவாராக. ஆமேன். ஓகே ஆமேன். ஆமேன் சிஸ்டர் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise Lord, praise Lord. நீங்கள் யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்களிலே யுத்த நாடுகள் மட்டுமல்ல, வியாதி உள்ள நாடுகள், ஆப்பிரிக்கா, எங்கள் இலங்கை தேசத்திலே டெங்கு காய்ச்சல்னால் அநேகர் மரித்து கொண்டு போகிறார்கள். பட்டினி சாவுகளை எதிர்நோக்கிற நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படியா இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர் வரும் மட்டும் இந்த ஜனங்களை காக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். கடைசி நாட்களிலே தேவனே என்ன காரியங்கள் நடக்கும் என்று தேவனே நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்களப்பா பிதா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவாதன்னு சொன்ன தேவனே. அப்பா பிதாவே கிருபை செய்யுங்க அப்பா பிதா. இந்த ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த மக்களை தேவனே மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. நீங்கள் நீடிய பொறுமையோடப்பா இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருப்பதற்காய் நன்றி என் தேவனே. இயேசு ராஜாவே உம்முடைய மன உருக்கம் அப்பா, இரக்கம் தேவனே, உம்முடைய அன்பு தேவனே, உம்முடைய தயவு தேவனே, இந்த மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அப்பா பிதா. கிருபை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. தேவனே கடைசி நாட்களிலே தேவனே பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று தேவனே பகதேடி சுற்றி தீர்கிறது ஒவ்வொரு தேசங்களையும் நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதா. அவன் மிகுந்த கோபம் கொண்டு தேவனை எழுந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் தேவனே. பிசாசானவை சிலுவையிலேயப்பா நீங்கள் வெற்றி சிறந்த தேவனப்பா. அவருடைய சகல கிரிகளையும் அப்பா, துரத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உறிந்து கொண்ட தேவனப்பா பிதா. இயேசு ராஜாவே கிருபை செய்யும் அப்பா. சகல ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவியுங்கள் சொன்னீங்களப்பா பிதாபி. சத்தியம் ஒன்றே இந்த நாட்களிலே விடுதலை செய்ய முடியும் அப்பா. தேசங்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாபி. தேச தலைவர்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. தேவனே இவருடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆயுதங்களினாலே அல்ல தேவனே, உம்முடைய ஆவியினாலே தேவனே. இந்த நாட்களிலே இந்த தேச தலைவர்கள் அறிய உணர தேவனே இந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. நீங்க சொன்னீங்க தேவனே பிதாவே, எருசலேமை கடைசி நாட்களிலே பாரமான கல்லாக்குவேன்,
அதை கிளப்புகிற தேவனே ஜனங்கள் அனைவரும் சிதைக்கப்படுவார் சொன்னீங்களப்பா பிதாவே. எருசலேமுக்கு விரோதமாக தேவனே சகல ஜனங்களும் கூடிக்கொள்வார் சொன்னீங்களப்பா பிதாவே. அந்த காரியங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே. தீர்க்கசன வார்த்தைகளும் தேவனே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எசேக்கியேல் 38, 39 எழுதின காரியங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். தேவனே என்னுடைய சத்தத்தை கேட்டு தேவனே ஒருவன் மனம் திரும்பினால் தேவனே பிதாவே நான் அவனோடு வந்து பந்தியம் வந்து அவனோடு உணவுண்டேன் சொன்ன தேவனே அப்பா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. இந்த காதுகளை திறவுங்க, மனக்கண்களை திறவுங்களப்பா. உங்களுடைய சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடி மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய சகல கிரிகளும் தேசங்களை விட்டு தேச தலைவனை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே. 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்திலே சொன்னீங்களப்பா பிதாவே. இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் அன்று தேவனே. இந்த யுத்தம் உங்களுடைய அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. தேவனே புறப்படும் அப்பா, தேவனே புறப்படும் ஐயாது. கோழி தன் குஞ்சுகளை காக்குவோர் எருசலேமே எருசலேமே உன்னை நோக்கி நான் கலர்னேன் நீ மறந்து நிம்படி அப்பா பிதா. தேவனே அந்த அன்பை நீங்கள் பார்க்கிறீங்களே ராஜாவே. இந்த இஸ்ரவேல் மக்களை மறந்திருப்பங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. நீங்கள் பட்சபாதம் இல்லாத தேவனப்பா. ஒவ்வொரு தேச மக்களையும் மறந்திருப்புங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளப்பா. எல்லா தேவனே திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. இந்த தந்திரத்தின் பேச்சுவார்த்தைகளிலே பிசோடைய பேச்சுவார்த்தைகளிலே கண்ணிகளிலே விழுந்து போகாதபடி தேவனே விழிப்புள்ள ஞானமுள்ள ஆவிய கொடுங்களப்பா. தேவனே இந்த பேசுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே. நன்றி அந்தவனே சொச்சமையா. ஒருவரும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலம் வருதன் சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் சொன்ன தேவனே. தேச தலைவருடைய நினைவுகள் வழிகள் எல்லாம் தேவனே பிதாவே உம்முடைய வழியாய் மாற்றும் அப்பா இயேசுவே. நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனும் அப்பா. நீங்களே வானத்தையும் பூமியை உருவாக்குற தேவன் அப்பா பிதாவே. நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்ட நிற்கும் தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் நேடிய பொறுமையோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி தேவனே சுவாசமையா. வான மண்டலங்களிலிருந்து தேசங்களுக்கு எதிராக கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வல்லவனின் நாமத்தாலே நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாகும். அந்தகார இருளின் ஆவிகள் எல்லாம் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. அந்தகார லோகாதிபதிய சகல கிரிகளும் வெளியேறுவதாக. பிசாசோடைய திறத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாம் சேர்ந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு தேசத்தின் எல்லைகளிலும் தெளிக்கிறப்பா பிதாவே. சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த தேசத்தை மக்களை தேவனே பிசாவுடைய தந்திரங்களிலே கண்ணிகளிலே விழுந்து போகாதபடி அழிந்து போகாதபடி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா. மதங்களுக்கு பின்னாடி கிரிய செய்ற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக. ஆமானின் ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா. அமலேக்கின் ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இஸ்மவேலின் ஆவிகள், இயேசவேலின் ஆவிகள், பாகாலின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேவனே. இந்த மக்களை விழிப்படைய செய்யுங்களப்பா. வாசற்படியிலே நின்று நீங்கள் நீதி செய்ய நியாயம் செய்ய நீங்கள் தட்டுவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பொறுமைக்காய் நன்றி இயேசு. நன்றி தேவனே. இந்த மக்களை மீட்ரட்சியுங்களப்பா. இஸ்ரவேல் மக்களை தேவனே அக்கினிமலா சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே அவருடைய கீழ்ப்படியாத தன்மைகளை நீங்கள் பார்க்கிறீங்களே ராஜாவே. இந்த மக்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இந்த மக்கள் மீது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின இந்த பூமியை நீங்கள் அக்கினி மதிலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு இந்த தேசத்துக்கு எதிராக எழும்புற மக்கள் சிதைக்கப்படுவான்னு சொன்னீங்களே இயேசு ராஜாவே. தேவனே நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உண்மை வார்த்தை மாறாதப்பா. மானமும் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும்
வல்லமுள்ள வார்த்தை தேவனே ஒளிந்து போகாத தேவன். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உங்களுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு தேச தலைவனை நிரப்புங்கப்பா, அதிகாரிகள் நிரப்புங்கப்பா, தேசத்து மக்கள் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வார்த்தையினாலே சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றிதான், நன்றி அப்பா. சத்தியம் ஒன்றே விடுதலையாக்கும் அப்பா, சத்தியம் ஒன்றே சமாதானத்தை கொடுப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீங்கள் சிறுவேலே செய்து முடித்தீங்கள் அப்பா. அது உண்மையில் விழுந்த தேச ராஜா, நீங்கள் விட்டுக் கொண்ட சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடுங்களப்பா. சமாதான பிறகு நீங்கள் விட்டு போன சமாதானம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் வருவதாக, ஓ நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக பூமி எங்கும் அப்பா பிதாவே. நன்றி ராஜா. அதே போல் தேவனே, இந்த உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தேவனே, பட்டினியோடு வேதனையோடு நோய்கள் வியாதிகளோடு தேவனே பிதா இருக்கிற மக்களை பொறுப்பிடுங்கள் அப்பா இயேசு ராஜா. தேவனே, இந்த சந்ததிகளை நீங்கள் பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா பிதாவே. தேவனே, இந்த நோய்கள் இந்த பட்டினிகளுக்கு காரணமா இருக்கிற சகல கிரிகளை மன்னியுங்களே இயேசு ராஜா. இந்த மக்களுடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க, இரத்த பலிகளை மன்னியுங்க அப்பா பிதாவே. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் ஐயா, இரத்த பலிகளை தேவனே மன்னியுங்கள் அப்பா பிதாவே. எந்தெந்த நாடுகளிலே தேவனே நோயினாலே அவஸ்தைப்படுகிறார்களோ, தேவனே உணவில்லாமல் அவஸ்தைப்படுகிறார்களோ, என் தேவனே இவருடைய பாபசாவ அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா. என் தேவனே, இந்த மக்களை மீட்டரட்சியுங்கள் அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. தேவனே இவளை போசியுங்க, இருக்க இடம் கொடுங்கப்பா, உடுக்க உடை கொடுங்க, உண்ண உணவு கொடுங்கள் ஐயா இயேசு ராஜா. உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய தூய தழும்புகளாலே சுகமிடுங்கள் இயேசு ராஜாவே. சகல நோய் கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. தேவனே, சகல நோய்களும் வியாதிகளும் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. நோய்களை கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, நோய்க்கு காரணமா இருக்கிற பாவ கிரிகள் எல்லாம் விட்டு வெளியேறுவதாக. தேவனே, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. உடைய ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதுங்கள் ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரே, நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே பார்க்க கிடங்காத பெருமூச்சலோடு இந்த அந்த அழிந்து போற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்காய் நன்றி அப்பா ஆவியானவரே. நன்றி என் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. பூமியில் அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக, அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா. வேத அறிவில்லாமல் அசங்காரமாற மக்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே, விடுதலை செய்யுங்கப்பா. வேதத்துக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்களப்பா, இராக்காலம் வரும் என்று சொன்னீங்களே ராஜாவை. ஓ இந்தவனை கிருபை செய்யுங்க, இந்த மக்களை முற்ற செய்யுங்களப்பா, விடுதலை செய்யுங்க. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல் தேவனே, சங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவனே, இந்த வானொலியை இயக்குறதவனே ஆசீர்வதிங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடந்து போற வார்த்தைகள் வறுமையா திரும்பாத என்று நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். ஓ தேவனே, ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனே, விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. கேட்கிற ஒரு மக்களையும் விடுதலை செய்யுங்க. தேவனே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஓ செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க. தேவனே, இந்த ஊழியத்தை நடத்த ஞானம் அறிவு தெளிந்த புத்தினாலே நிரப்பும், மரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, நன்றி அப்பா பிதாவே. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. சகல நோய்கள் வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துங்கள் அப்பா, வார்த்தை அனுப்பி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல் தேவனே, ஜனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா. கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. என் தேவனே, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. சந்ததியை ஆசீர்வதிங்க, சந்தானத்தை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பொறுப்படும் ஐயா. ஏற்றதுடைய கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. கையிட்டு சில வேலை ஆசீர்வதியுங்கள். பாதம் படுமிடமெல்லாம் எனக்கு கொடுத்தேன் சொன்ன தேவனே, கொடுத்துள்ளுங்கள் அப்பா பிதாவே. உடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்கிறான் சொன்னதவனே, அதற்காக நன்றி அப்பா பிதாவே. உடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார் சொன்னவரே, நன்றி அப்பா. உடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொன்னதவனே, நன்றி அப்பா. உடைய வீட்டு தாழ்ப்பாளர்களை நான் பலப்படுத்துகிறேன் சொன்னவரே, நன்றி. அங்குள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கும் சொன்னதவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பட்சபாதம் இல்லாதவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் இவ்விதமாய் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன். ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி
டொனால் பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் ஜெபத்திலும் வேதத்திலும் சகலதிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். அதே போல் உங்களையும் சந்ததியையும் சந்தானத்தையும் ஒவ்வொருடைய சந்ததி சந்தானத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர், நீங்க 5 கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் மக்களுடைய இருதயங்களை தேவன் திறந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரை நல்லோராயிருந்தாலும் தீயோராயிருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் பட்சபாதம் இல்லாமல் மழையை பெய்ய பண்ணுகிறவரே, ஆண்டவரே இந்த வேளையிலும் 5 கண்டங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 5 கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே தேவன் என்பதை அறியாம இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, அக்காலத்திலே நாங்களும் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்களாகவும் இஸ்ரவேலின் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்திலே தேவ ஆராதனைகள் அற்றவர்களாகவும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீங்க. ஆண்டவரே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவென்று சொல்லுகிறவரை ஆண்டவரே, நீர் தந்த இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் எங்களை போல உம்மை அறியாம இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகள், உம்மை ஆராதிக்க வேண்டிய ஆராதனைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் தங்களுக்கு விரும்பினவைகளுக்கும் செலுத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீது எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, எங்களை இழுத்து கொண்டு வந்த குமாரண்டத்துல கொடுத்தவரை பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமாரன் அண்டையில வரான் என்று சொல்லி எங்களை இழுத்து கொண்டு வந்தவரே, இதோ கர்த்தாவே, இந்த மக்களையும் நீர் இழுத்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்களையும் நீங்க இழுத்து கொள்ளும்படியாக நாங்க யாவரும் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தொடும்படியாக நாங்க செபிக்கிறோம். ஐயா, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ ஆண்டவரே, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் இன்னும் சொல்லப்படாமல் இருக்கிறது அந்த பணிகளில் நிற்கிறவர்கள் கர்த்தாவே அவைகளை சொல்லத்தக்கதான பாதைகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, நீர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஐயா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய தேவைகளும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய வாழ்வியல் தேவைகளும் ஒவ்வொரு நாளும் உம்மாலே சந்திக்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஐயா, பட்சபாதம் இல்லாத தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் ஆண்டவரே தகப்பனை உடைத்து அவர்கள் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, அவர்களுக்கு பின்பாகவும் முன்பாகவும் கர்த்தாவே நின்று அவர்களை உம்மை அறிய விடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று செபிக்கிறேன். ஐயா, இந்த தேசங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். தேசத்தில் இருக்கிற 5 கண்டங்களில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளட்டும். சுவிசேஷங்கள் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படட்டும். கர்த்தாவே, கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியும் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறவரே, துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாமல் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே,
இதோ அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. உங்கள் ஆண்டவரே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தீர் என்பதை ஆண்டவரே தகப்பனை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெஞ்சின பொழுதும் இந்த உலகத்தின் மக்களுக்காக அவரை நொறுக்க சித்தமாக்கினீரே. அவரை இந்த ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை நொறுக்கி கர்த்தாவை இவ்வளவு ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீர் என்பதை உணர்ந்து கொண்டு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. அந்த எளிமையான முறையை கர்த்தாவை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. தங்களுடைய ஆத்மாவினுடைய அழிவை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நடக்க போகிறதை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தங்களுக்கு இருக்கிறதான ஆய்க்கினை தீப்பைகளை அகற்ற வல்லமுடைய தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசங்களுக்காக நாங்க மன்றாடுகிறோம். இந்த தேசத்து மக்களுக்காக நாங்க கெஞ்சுகிறோம். எங்களை ஆண்டவரை இழுத்து கொண்ட தேவனாகிய கர்த்தரும் இதோ அவர்களுக்கு நேராக நீர் விரித்திருக்கிற கைகளை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களை நோக்கி நீர் நீட்டி இருக்கிற கரங்களை கர்த்தாவே அவர்கள் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரின் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்று சொல்லி நீட்டி கொண்டிருக்கிற உங்களுடைய கரத்தை அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, கடின இருதயங்களை உடைப்பீராக செபிக்கிறேன் ஐயா. இருதயத்துல ஒட்டி இருக்கிறதான மதியினங்கள் யாவையும் உரித்தறிந்து ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு இந்த மக்கள் விலகி கொள்ளத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. அழிவின் பாதைகளிலிருந்து தங்களுடைய மனச்சாட்சியை புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள், தேவத்துவங்கள், கர்த்தத்துவங்கள் ஆண்டவரே உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடமில்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உருவாக்கப்பட்டவைகளை கண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, செபிக்கிறோம் ஐயா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளுடைய சத்தம் பூமியில கேட்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய சிருஷ்டிப்புகளின் வல்லமைகளை பார்க்கிற பொழுது ஆண்டவரே தங்களுடைய ஆராதனைகளை உமக்கு நேராக திருப்பத்தக்கதான அந்த கண்களை நீர் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எண்ணம் கிருபை பாராட்டுவீராக. ஊழியங்கள் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு எண்ணம் பலத்தை கொடுப்பீராக. மன நொந்து போயிருக்கிற சகோதர சகோதரர்கள் எண்ணம் தொடர்ந்து ஊழியத்திலே பயணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிற மிஷனரிகள் கர்த்தாவே எண்ணம் தங்களை அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் பலத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எத்தனையோ பாடுகளின் நிமித்தம் கர்த்தாவே இந்த மிஷனரிகள் படுகிற கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஊழிய பயணங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இதோ இந்த ஜனங்களுக்குள்ளே அவர்களை அனுப்புவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ ஓநாய்க்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல அனுப்புகிறேன் என்று சொல்லி எவ்வளவோ பாடுகள் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தர் தாங்குவீராக, பாதுகாப்பீராக. எண்ணம் அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவரே பாதைகள் திறக்கப்படும் செபிக்கிறேன் ஐயா. இதோ ஆண்டவரே அன்றைக்கு மக்கதோனியா பகுதிகளில் பவுலுக்கு பாதைகள் திறந்தது போல இதோ கர்த்தாவை ஒவ்வொரு தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையோ அந்த இடங்களுக்குள்ள கர்த்தர் பாதைகளை திறந்து கொடுத்து உம்முடைய சுவிசேஷ பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. சுவிசேஷம் இன்னும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற உம்முடைய பிறப்பு, உம்முடைய
பிறப்பு ஆண்டவரே உம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மீண்டும் வரப்போகிறீர் என்கிற சத்தியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக. நடக்கிற யுத்தங்களையும் நடக்கிற அவலங்களையும் ஒன்றின் பின்னாக ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த அவலங்களையும் அழிவுகளையும் காண்கிற பொழுது இந்த மக்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றப்பட என் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, காத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணி எல்லா இடங்களுக்குள்ளும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஆண்டவரே கேட்கிறவர்களுடைய காது திறக்கப்பட உதவி செய்வீராக. ஆவியானவர் பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பி ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்வீராக. இன்னும் அநேக வீடுகளுக்குள்ளே இந்த ஆண்டவரே வானொலி பிரவேசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற அர்ப்பணிப்புகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ எங்கள் சகோதரி ஜேனட்டுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த சகோதரியின் மூலம் கர்த்தாவே நீர் கொண்டு வருகிற விண்ணப்பங்களுக்காக உம்மிடத்துல அநேகர் கர்த்தாவை பரிந்து பேசுவதற்காக தகப்பனை எடுத்துக் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து அவர்களும் எண்ணம் கர்த்தாவை உம்மோடு கூட பயணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தாவே இந்த ஒளிபரப்புல ஆண்டவரே இந்த ஊடகத்துல இணைந்து கொண்டு உம்மை துதித்த உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து எண்ணம் பலப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே கலங்கம் வராதபடிக்கு உம்முடைய நாமத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு தைரியமாய் நடக்க கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. தங்களை காத்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த உலகத்தின் பிடிகளுக்கு தங்களை தப்பிக்கொள்ள நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஜாவும் ஆண்டவரே உம்மை நேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக உமக்காக சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. மறுபடியுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே உங்களை ஒவ்வொருவருடன் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. தேங்க்யூ தேங்க்யூ. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த டாக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சோதரியை ஆண்டவரே அவருடைய குடும்பத்தாரை உம்முடைய இரத்தத்தினால் மூடுகிறேன் கர்த்தாவே. அந்த சோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரிக்காய் நீர் மனதுருக்கும்படி உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் எலும்புகள் தசி யாவிலும் வல்லமை பரலோக வல்லமை இப்பொழுதே ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுக அதிகார வல்லமையை கட்டவிழ்த்து விட்டு சத்துருவின் ஆளுக அதிகார வல்லமையை கடிந்து போடுற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த பிள்ளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனத்தாக்கல்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த நரம்பு எலும்பு இழுப்புகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை வெளியேற சொல்லுகிறோம். பரிபூர்ண சுகமும் விடுதலையும் ஆண்டவரே அந்த சகோதரிக்கு கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவரே சாட்சியை நாங்க கேட்கும்படி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் மாற்றங்களை உருவாக்கும்படி கர்த்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த டாக்டர் மத்தியிலே நர்ஸ் மத்தியிலே டாக்டர்கள் அதிசயத்தக்க வகையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அந்த சகோதரிக்கு செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாவதாக சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்கள் அறிக்கையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா.
உம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றைய நாளிலே ஜெபிக்க சொன்னவர்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளே நீ நினைத்தல்லும் ஐயா, ஆண்டவரை ஏக்கத்தோடும் வியாதியோடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் அப்பா கடன்களோடும் கர்த்தாவே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கவும் அவர்களை ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கங்களிலே ஏற்படுத்தவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. என்ற தகப்பனே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் பல்கி பெருக கர்த்தாவை நீ கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரை பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் பரிபூர்ண பாதுகாப்பும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாளை ஒப்பு கொடு அகல துதிக்குரியது செலுத்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வர முடியாத பிள்ளைகளை நினைத்தள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையிலே வாஞ்சியோடு இணைந்து ஜெபங்களை ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே காலை வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலும் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே அதிசயமான காரியங்களை இந்த டாக்டருடைய காரியங்கள் டாக்டர் சகோதரியின் காரியங்களே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் சகோதரி வினோவுடைய மகள் ஜெசிமாவை நினைவு கூறுகிறோம். அவரும் கூட ஒரு டாக்டராக இருக்கிறார். அவருடைய திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த ஜெபங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இணைவோம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்து